குட் மார்னிங் சார். யார் நீங்கள்? என்ன வேணும்? மாமா அமிச்சாரு. சந்தன மாமா இல்ல, விஜய் லவர் விஜய் இல்ல, அவங்க அப்பா அமிச்சாரு. ஓ, சந்தானம் சார் அனுப்பிச்சுதா? பைட்டோ உட்காருங்க சார். இல்ல நோ மென்ஷன். நீங்கள் ரொம்ப வேண்டப்பட்டவர். வாங்கோ சார், நீங்கள் விஐபி மாதிரி. உட்காருங்க சார், உட்காருங்க, வாங்கோ. பைட்டோ என்ன சாப்பிடுறீங்க? கடலை மிட்டாயா, ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீமா? காஃபி தானே கொடுப்பாங்க. நீங்க என்னடா கடலை மிட்டாய் ஐஸ்கிரீம்ன்றீங்க? ஆமா, ஆனா நீங்க கொல்தை மாதிரி. சந்தானம் சார் சொன்னாங்க. குழந்தை எங்கேயாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுவா சார்? நான் அவர் பொண்ணை லவ் பண்றேன். கரெக்டா சொன்னீங்க தம்பி. உங்களை போய் குழந்தைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆள் இப்படி ஜம்முன்னு வளர்ந்துருக்கீங்க. அச்சா, காபி சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல, காபி சாப்பிடுங்க. இல்ல சார், நகை கூடுங்க. அம்மா குத்தாங்களா? சார், நான் இதை உள்ளே வச்சுட்டு பணம் எடுத்துட்டு வரேன். நீங்க எங்கே இருங்க. அச்சோ, எங்க போச்சுன்னே தெரியல. இன்னொருத்துக்கு இந்த பெட்டி வேற திறக்க மாட்டேங்குது. எல்லாம் நம்மளுக்கு எதிராக தானே சதியா நடந்துட்டு இருக்கு. எங்க போச்சு? இங்க தானே வச்சேன். இங்க வச்சது எங்க போகும்? நான் அப்படி மறந்து போக மாட்டேனே. நான் அந்த இடத்துல தான் வச்சேன். 5 பவுன் ஆச்சு. எங்க போச்சுன்னே தெரியலையே. அந்த நகையை எனக்கு போட்ட நான் மகாலட்சுமி மாதிரி இருப்பேன்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு. அதனால தானே எடுத்து வச்சேன். ஏங்க இன்னுமா அங்க தேடிட்டு இருக்கீங்க? நான் அந்த ரூம்ல தான் வச்சேன்றேன். அப்புறம் என்ன யாரும் நம்ப? எங்க எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? ஐயோ, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன்பா. அவர் இந்த ரூம்ல தேடுறேன்னு இன்னும் தேடிட்டு இருக்காரு. அட என்ன நீ? ஒரு நகையை ஒழுங்கா வச்சுக்க தெரியுதா? ஏய் தாமரை, ஏதாவது பீருக்குள்ள வச்சிருப்ப, மறந்து போயிருப்ப. நல்லா தேடி பாரு. இல்லங்க, நான் அங்கதான் வச்சேன். எப்படி காணாம போச்சுன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு அந்த குசேல மகனுக்கு காது குத்து, நீங்க தான் சீஃப் கெஸ்டா வரணும்னு கூப்பிட்டாங்க. நீங்க தான் அந்த நகையை போட்ட மகாலட்சுமி மாதிரி இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதனால அதை போட்டுட்டு அழகா மினிக்கிட்டு போலான்னு நினைச்சேன். இப்படி காணாம போச்சு. இப்பெல்லாம் காது குத்து ஃபங்க்ஷனுக்கு உன்னை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்களா? உங்களை யார் கூப்பிட்டா? உங்க வாய் முடுங்க. நானே நகை காணுன்ற பதட்டத்துல அப்படியே ஆடி போயிருக்கேன். இப்ப போய் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. தெரியும். சரி கத்தாத. எங்க நகையை வச்சிருந்தா நல்லா தேடு. நான் கத்தலப்பா. ஐயோ, 5 பவுன் ஆரம். அது காணாம போச்சு. 5 பைசானா கூட நான் விட மாட்டேனே. இது 50,000 ரூபாய். ஐயோ, எங்க போச்சுனே தெரியலையே. ஐயோ விஜி, நான் அங்கதான் வச்சேன். நீ வேற புரிஞ்சு எல்லா இடத்துலயும் அலசி தேடி பார்த்துட்டேன். நகையை காணோம். சரி, அப்ப எங்க தான் போயிருக்கோம்? சொல்லவே சங்கடமா இருக்குமாமா. திருடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம வீட்ல யார் திருடுவா? நம்ம தானே இருக்கோம். சரிமா, அப்படின்னா நகை எங்க போச்சு? மாமா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். போலீஸ் மோப்பனாயோட வந்து திருடனை கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு ஒரே வழி அதுதான். ஐயோ வேணாங்க. போலீஸ் அது இதுன்னு எதுக்கு? அவங்க வந்தாங்கன்னா கேஸ்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. நம்ம குடும்பமானதான் போகுமாமா. ஆமா, மருமக சொல்றதும் சரிதான். சரி, நல்லா போய் தேடி பாருங்க. போங்க, இங்கதான் இருக்கும். எங்க போயிட போகுது? நல்லா தேடி பாருங்க, போங்க. விஜி, நான் அங்கதான் வச்சேன். சார், நான் ராம்லால் சேட் பேசுறேன். அடகு கடை வச்சிருக்கேன். உங்க வீட்டுல வேலை செய்யற வெள்ளையம்மால கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? எங்க வேலைக்காரிக்கெல்லாம் போன் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொல்லுங்க. கோச்சிக்காதீங்க சார். இந்த நம்பர் தான் கொடுத்தான் உங்க பையன். நம்பர் கொடுத்தானா? என்ன விஷயம் சொல்லுங்க சார். ஒண்ணுமில்லை சார். அந்த வெள்ளையம்மா மகன் ஒரு செயினை கொடுத்து பணம் கேட்கிறான். திருன்னு முழிக்கிறான். லூசு மாதிரி பேசுறான். அதான் பெரியவங்கிட்ட பேசணும்னு சொன்னேன். இந்த நம்பர் கொடுத்தான். அந்த அம்மா இருக்காங்களா? அவன் கொண்டு வந்தது ஆரமா? ஆமாங்க சார். சரி, உங்க கடை அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 2, காவேரி ரோடு, சாலிகிராமம். ஓ, காவேரி ரோடு தானே? நம்பர் 2ஆ? சரி, நீங்க அந்த பையனை அங்கேயே வச்சிருங்க. நாங்க உடனே அங்கே புறப்பட்டு வரோம். சரிங்க சார். சரி. என்னமாமா? என்னாச்சு? நகை ஒன்னும் காணாம போல, திருட்டு போயிருக்கு. இங்க வேலை பார்த்தாலே வெள்ளையம்மா அவளோட புள்ளைகிட்ட கொடுத்து சேட்டு கடையில அடை வைக்க சொல்லியிருக்கா. புள்ள இங்க சேட்டு கடையில இருக்கான். அவங்கிட்ட நம்ம நம்பர் இருந்திருக்கு. சேட்டு வாங்கி நம்ம கிட்ட பேசுறாரு. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? நம்ம நகையை திருடிட்டாளா? என்ன வெள்ளையம்மா மாவன் திருடி இருக்கானா? அடப்பாவி பயவுளா. நல்ல ஒரு மாதிரி நடிச்சு என்னமோ பாவப்பட்ட மாதிரில ஆக்ட் கொடுத்தா. நானே இறக்கப்பட்டு
வீட்டுக்குள்ள சேர்த்து என் பழைய துணியெல்லாம் கொடுத்தேன் விஜி. அடிப்பாவி, கடைசியில ஏன் நகை மேலேயே கை வச்சுட்டாளே. வரட்டும் வீட்டுக்கு, அவளுக்கு வச்சுக்கிறேன். யாரையும் நம்ப கூடாது அண்ணி. மாமா, நீங்க முதல்ல அந்த நகையை வாங்கிட்டு அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டுங்க. வீட்டை விட்டு விரட்டுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். பேச்சு புத்து, வா போய் முதல்ல நகையை வாங்கிட்டு வந்துருவோம். சரி மாமா. எதுக்குப்பா நீங்க பண்ணும்? அவளே தான் இப்ப வருவாளே, வரட்டும். அவளை என்னைய ஏமாத்த பாக்குறாளா? ஏன் நகையை திருடுற அளவுக்கு வந்துருச்சா? சந்தேகமா இருக்கு. ஏங்க, நீங்களும் பேச்சு முத்து மாமா போய் அந்த ஆரத்தை வாங்கிட்டு வந்துட்டு அந்த பையனை குண்டு கட்டா தூக்கிட்டு வாங்க. 4 மிதி மிதிச்சாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். ஏன் நகை மேலேயே கைய வைக்கிறாங்க? ஆமா ஆமா, தாமரை சொல்றதும் சரிதான். நீங்க 2 பேரும் போய் அந்த பையில கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி கொண்டாங்க. சரி மாமா, வந்து போலாம் வா. போங்க போங்க. பாத்தீங்களாப்பா, நகையை திருடுற அளவுக்கு அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கணும். எவ்வளவு கொழுப்படுத்தவ. அதான் இங்க நல்ல தீனி தின்னோன்னு நகையை போட்டு ஆட்டணும்னு ஆசை வந்துருச்சு போல சரி இருக்கு. சரி விடு. அதான் அந்த பையில கொண்டு வர சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் என்ன? பேசாம போய் அமைதியா வேலையை பாரு. வரட்டும் அவங்க, போ. எனக்கு மனசே ஆறாது, ஆறவே ஆறாது விஜி. நீயும் நானும் அவளை எப்படி பாத்துக்கிட்டோம். நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். என்ன விஜிக்காக நீங்க போட்ட பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும்ல? என்ன பத்மா, என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு இந்த கேள்வி. இத்தனை வருஷம் என் கூட குடுத்தனம் பண்ணிட்டு இந்த கேள்வியை கேட்கலாமா? இந்த சந்தானத்தை மந்திரி சபையில சேர்த்துக்கலான்னு கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? கையில காசு இல்லாம இருக்கலாம், ஆனா காரியம் கட கட கடன் நடக்கும் தெரியுமா? இந்த நேரம் அந்த வீட்டுல ரணகலம் ஆயிட்டு இருக்கும். போன் போகும், போலீஸ் வரும். அந்த சூனியக்கார கிழவி என்ன கதி அவரா பார். விஜய்கிட்ட தான் வருது. யாரு? விஜிதான். பேசுங்க பேசுங்க. ஹலோ ஹலோ விஜய் கண்ணே, மை டியர் சைல்ட், உங்ககிட்ட இந்த போன் வரும்னு எனக்கு தெரியுமா? எப்படி பிளான் போட்டு அடிச்சேன் பாத்தியா? நம்ம பிளான் சும்மா அதிருதுல. நீ போன் பண்ணி என்ன பாராட்டுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் பாராட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கலாமா? வாய மூடுங்க. நீங்களும் உங்க நாசமா போன பிளானையும் வச்சு எப்பவும் போல சொதப்பி வச்சிருக்கீங்களே. என்னமா சொல்ற நீ? நான் பக்காவா தானே பிளான் போட்டேன். அந்த சேட்டு கிட்ட இருந்து போன் வந்ததா இல்லையா? வந்துச்சு. வந்தது இல்லாம அந்த தாமரை வேற குட்டைய குழப்பிட்டா. அந்த வெள்ளையம்மாவை இங்க புடிச்சு வச்சுக்கிட்டு மார்வாடி கடையில அவன் மகனை கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த பேச்சு மொத்தம் நந்து போயிருக்காங்க. என்னமா சொல்ற? அப்படியா? ஆத்தாலும் மௌனம் இங்க வந்து நிக்க போறாங்க. அவங்களை இந்த வீட்டாளுங்க வறுத்தெடுக்க போறாங்க. பழசுல வெளியே வந்து என் வாழ்க்கையை நாசமாக போகுது. ஐயோ, இந்த திடீர் திருப்பத்தை நான் எதிர்பார்க்கலையாமா? மூளை இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க. இப்ப என்னமா செய்யறது? இப்ப கேளுங்க. பெருசா பேத்துக்கிட்டீங்க, அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு இப்படி அமைச்சர பிளான் போட்டு சொதப்பி வச்சிருக்கீங்களே. சரிம்மா போனதை விடுமா. இனிமே என்ன செய்யணும் அதை சொல்லு. இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பேச்சு முத்துவும் நந்து அந்த மார்வாடி கடைக்கு போறதுக்குள்ள அந்த லூசு பையனை அங்கிருந்து சீக்கிரமா கூட்டிட்டு ஓடி போயிடுங்க. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. சீக்கிரமாப்பா, தயவு செஞ்சு இதையும் சொதப்பி தொலையாதீங்க. உடனே போங்க. சரிம்மா, நான் இப்பயே கிளம்புறேன். என்னங்க, என்னாச்சு? நான் போயிட்டு வந்து சொல்றேன். சொல்லுங்க. காபி குடின்னு சொன்னீங்க, இப்போ ஒரு காபிக்கு 2 காபி ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். எங்கே போற? அதான் நகையை கொடுத்துட்டல, நான் பணம் கொடுங்க, நான் எங்க அம்மா பார்க்கணும். ஐயோ, அதெல்லாம் தேவையில்லைப்பா. உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கு, ஆள் வந்துட்டு இருக்கிறாங்க உன்னைய கூட்டிட்டு போறதுக்கு. எதுக்கு? முக்கியமா என்னமோ பேசணுமா. அநேகமா அது உன் கல்யாண மேட்டரா இருக்கும்னு நினைக்கிறது. கல்யாண மேட்டரா? உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போதில்ல. போன் வந்ததும் திடீர்னு கிளம்ப சொல்லிட்டாரு. ஆமா. யார் அந்த ஆளு? அதான் தெரியலையே. விஜி ஒத்துக்கிட்டா எங்களுக்கு நாளைக்கே கல்யாணம், தெரியுமா? அப்படியா? எந்த கடைன்னு சொன்னாங்க? ஏதோ ஒரு மதுராமா சுந்தராமான்னு ஏதோ ஒரு பேர் சொன்னாரு. சுஜாரம். நீங்க வேற யாரையும் மேரேஜ் பண்ற ஐடியா இல்லையா? போங்க சார். என்ன புலி பசிச்சாலும் புல்ல திங்காது, தெரியுமா? பின்றீங்க தம்பி. ஆமா, இதுல யாரு புலி யாரு புல்லு? கிண்டல் பண்ணாதீங்க சார்.
நிறுத்துப்பா. நிறுத்துப்பா. இந்த ரைட் சைடு தான். ரைட் சைடு. இதுகிட்ட. இதே கடை தான். நந்து இந்த கடை தான். சேட்ஜி வணக்கம். தண்டபாணி வீட்டுல இருந்து வரான். நீங்க சொன்ன பையன் யாரு? இதோ இந்த பையன்தான். ஓ, நீதான் அந்த வெள்ளையம்மாவோட மகனா? வாப்பா, வா போலாம். எங்க? உங்க அம்மா எங்க வீட்டுல தான் இருக்காங்க. உன்னை கையோட கூட்டு வர சொன்னாங்க. வா போலாம். வா பணம்? காசு. வீட்டுல இருக்கு. காசு வாங்கணும். நீ வா, நான் வாங்கிட்டு வரேன். வர சேட்டு. பாய். நான் வாங்கிட்டு வரேன். ஆட்டோல உட்கார் வா. சேட்ஜி நகை கொடுங்க. ஆட்டோ. புரிஞ்சு. ஆட்டோ எடுங்க, போலாம் ஜாலியா. ஏய் செட்டு, நான் ஒரு ஆளு எனக்கு அந்த ஆளு இப்பதான் கூட்டின்னு போனாங்க. யார் கூட்டு போறாங்க? தண்டபாணி ஆளுங்க வந்து இப்பதான் ஆட்டோல கூட்டின்னு போனாங்க. எந்த பக்கையா? இதோ இந்த பக்கம் தான். வேகமா போங்க, பிடிச்சிடலாம். வேகமா போங்க. வேகமா போவோம்ப்பா. நீ கொஞ்சம் அமைதியா உட்காரு. உங்க அம்மா கிட்ட போயிட்டு இருக்கோம். ஆமா. உங்க அம்மா எல்லாமே கொடுப்பாங்க. நகை, அப்புறம் அது என்னது, அது என்ன எல்லாமே கொடுப்பாங்கப்பா. காசு வாங்கிக்கலாம். எனக்கு கல்யாணம் போகுது இல்ல, ஆத்தா காசு வாங்கிட்டு சொல்லிருக்கு. கல்யாணம் சீக்கிரமே நடக்கும். தேங்க்ஸ். துர்கா, என்னம்மா அது? என்ன? சக்தி வாசல்லே பரிதாபமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒண்ணு அவ வீட்டுக்கு அனுப்பணும், இல்ல நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வைக்கணும். இப்படி வாசல்லே உட்கார்ந்து இருந்தா இத பாக்குற போற வர்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இதையே என்கிட்ட சொல்றீங்க? நான் தான் அவளை அப்பவே வெளியில போன்னு சொல்லிட்டேனே. வீட்டு கதவையும் சாத்திட்டேன். இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? அவ பரிதாபமா உட்கார்ந்து இருக்கா. அவ வீம்புக்கு உட்காந்துருக்கா. அவ மேல பரிதாபம் பண்ணணும்னு நினைக்கிறா போல இருக்கு. வந்து சேர்ந்தா பாருங்க நமக்குன்னு. இவ வாசல்ல உட்காந்துருக்கணும், 4 பேர் வந்து விசாரிக்கணும், நாம அசிங்கப்படணும்னு நினைக்கிறான். அவ திட்டமே அதுதாங்க. அவளை பத்தி எதுவுமே பேசாதீங்க. வாசல் உட்கார்ந்துட்டு இருக்க? என்னங்க இப்படி பண்ணிருக்காங்க? என்னதான் சக்தி தப்பே பண்ணாலும் இப்படிதான் நடந்துக்கிறதா? இதெல்லாம் படிச்சவங்க தானே. வீட்டுக்கு வந்து மருமகள் இப்படிதான் நடத்துறதா? அறிவு கட்டவங்க. வாப்பா வா. என்ன பெருசா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இப்ப மட்டும் நியாயம் கேட்டு வீட்டு வாசப்படையில வந்து கத்திரிய. உங்க அக்கா பண்ண அக்கிரமத்தை நாங்க எங்க போய் கேக்குறது? உன் வீட்டு பொண்ணுக்கு நியாயத்தை சொல்லி கொடு. அத்தை, ஏன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்காக தான் இவ்வளவு நேரமா நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. ஒன்னும் சொல்ல வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. எங்க மானத்தை வாங்காத. எங்க சக்தி வந்து என்ன நடந்ததுன்னு சொல்ல வரா. அதை தயவு செஞ்சு கேளுங்களேன். நாங்க எதையும் கேட்க தயாரா இல்லமா. முதல்ல அவளை கூட்டிட்டு போ. ஐயோ, எங்க நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல. கொலை பண்ணாலும் அவங்க தரப்பு நியாயத்தை கேட்பாங்க. ஆனா நீங்க சக்தி சொல்ற விளக்கத்தை கேட்கவே தயாரா இல்லையே. விளக்கம் என்னமா விளக்கம்? என்ன விளக்கம் கொடுத்தாலும் நடந்தது சரியாயிடுமா? அவ பண்ண காரியத்தை என்னால ஒத்துக்க முடியாது. சரி, அவ சொல்றத சொல்லட்டும், நம்ம கேட்போம். அவ தப்பு பண்ணிருந்தா நானே அவளை இங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறேன்.
ஆனா அவ சொல்றத நீங்க கேட்கணும், அதான் நியாயம். சக்தி, நீ சொல்லுமா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. முதல்ல குழந்தை வேணான்னு நினைச்சது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். பூபதியோட கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போன அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இதுதான் நடந்தது. அத நான் உடனே வீட்டுக்கு கூட சொல்லல. 2 நாள் கழிச்சு பக்குவமா எடுத்து சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம். சக்தி, ஏய், உன் தப்பு இல்ல. நீ அபாஷன் பண்ணிக்கல. அப்புறம் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்னடி கேடு? உன் மேல தப்பு இல்ல. உன் மேல தப்பு இல்ல. அப்ப ஏன் என்கிட்ட மறைச்ச? சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல? அப்படா உன் மேல தப்பு இருக்குன்னு அர்த்தம். என்ன திவாகர், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏற்கனவே நீங்க இவன் மேல குற்றத்தை சுமத்திருக்கீங்க. அந்த நேரத்துல சொன்னா உங்க கோவம் தானே அதிகமாகும். அதனாலதான் அவ பயந்து இதெல்லாம் சொல்லல. பயமா? அது இவளுக்கா? அட நீங்க வேற சும்மா இருங்க. இது வரைக்கும் யாருக்காவது இவ பயந்துருக்காளா? என் பேச்சுக்கும் எங்க அம்மா பேச்சுக்கும் இது வரைக்கும் பயந்துருக்காளா? நாங்க தான் இவளோட பேச்சுக்கும் கோவத்துக்கும் பயந்துட்டு இருந்தோம். பயமும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. தப்பு பண்ணிட்டா அதை மறைக்கிறதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கா. இல்லதுவா. சரி, அதை விடுங்க. குழந்தைய பத்தி 1000 கடமைகளோட எத்தனை தடவை ஆசையா ஆர்வமா அவங்கிட்ட பேசியிருப்பேன். அப்ப என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அமுங்க நீ மாதிரி கேட்டுட்டே இருந்தா கடைசி வரைக்கும் மூச்சே விடலங்க. யாரோ 3வது மனுஷன், ஒரு டாக்டர், அவங்க சொல்லிதான் எனக்கு விஷயமே தெரியுது. அப்படி தெரியும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும் எனக்கு மட்டும் தாங்க தெரியும். உடஞ்சு போயிட்டேங்க. உன் மேல எவ்வளவு பெரிய வச்சிருந்தேன்டி. எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன ஒரு இழிச்ச மயனாக்கிட்டல்ல. இங்க பாருங்க, இனிமேல் அவங்க இருக்க கூடாது. கூட்டு போங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு திவா, ப்ளீஸ் திவா. திவா 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 ப்ளீஸ். ஏய், இங்க வாடி. நான் சொல்றது கொஞ்சம். ஐயோ சக்தி, போதுமாங்க. என் புள்ள மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கு தெரியுமா? இத்தனை நாள் இவளுக்காக உருகிட்டு என்ன திட்டிக்கிட்டு இருந்தா. இப்ப அவனே சொல்லிட்டான்ல. போங்க போங்க. துர்கா, நான் என்ன இப்ப நீங்க சொல்றேன்? ஒண்ணு ஆரம்பிக்க வேண்டாம், உள்ள வாங்க. சக்தி, 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 வா சக்தி, போலாம். சக்தி வா. நீங்க இருக்க வேண்டாம், வா போலாம். வா.